10th Standard Maths, Tamil Nadu State Board, Exercise 3.11. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இந்த எக்ஸசைஸ் 3.11ல் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சால்விங் த ஈக்குவேஷன் அப்படின்றத 3 மெத்தடில் பார்த்தோம். ஒன்று ஃபேக்டரைசேஷன், இன்னொன்று கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சம் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். 1-2 எக்ஸ்ட்ராவும் நான் போட்டு காட்டினேன். இப்போ நான் we will see the first problem solving by completing square method. It's a very simple one. உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இந்த மெத்தடில் தானே போடணுன்னா இப்படி தான் போடணும். முதல் பார்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடணும். ஸோ இது என்னாகும் எக்ஸ் ஸ்கொயர் -12x/9 அப்புறம் +4/9 = 0 அப்படி ஆகும். முதல் ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுறோம். முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுங்க. இது 4 ஆகும். 3ஆல் டிவைட் பண்ணால் இது 3. இந்த 4/3 இருக்கு, அதை 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும்? இது 2/3 வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது 4/3x, இந்த 2/3 உடைய ஸ்கொயர் அதை உடனே மைனஸ் பண்ணிடுறீங்க. +4/9 இப்படி வந்துடும். இந்த பார்ட் என்ன ஆகும்? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இப்படி வரும். இது -4/9, இங்கே +4/9 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு போயிடும், 0ன்னு ஆகிடும். அப்போ சால்வ் பண்ணிட்டோம். x - 2/3 the whole square = 0 or x = 2/3 twice. அதான் இங்கே வந்து the roots are ஈக்குவலாக இருக்குது. ஸோ சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நீங்கள் அப்படியே கூட பார்த்துக்கலாம். 9 4s are 36 9 4s are 36னால அது எப்படி வரணும்? 6 6ன்னு வரும். ஸோ இப்போ ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்றது தாராளமாக வந்துடும்ன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? நான் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் சால்விங் பை கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் 5x + 7 டிவைடட் பை x - 1 = this கொடுத்துருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். முதல்ல இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 3x × x 3x². அப்புறம் இது ஒரு -3x, இது ஒரு 2x. ஸோ -3xோட +2x போகிறப்போ -x, 2 × -1ன்றது -2. சரியா? இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது ரிசல்ட் என்ன ஆகும்? இது 3x². இந்த 5x இங்கே வந்தனால மைனஸ் ஆகும். ஏற்கனவே ஒரு -x இருக்குது, -6x. இங்கே -2 இருக்குது. இந்த 7 இங்கே வந்தாலும் -7 ஆகும். -7 and -2 -9. இந்த பக்கம் 0ன்னு ஆகிடுச்சு. இதில் எல்லாமே 3ஆக இருக்கிற முதல்ல அதை டிவைட் பண்ணிடலாம். x² -2x -3 = 0 அப்படின்னு ஆகிடுச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டெப்ஸில்? இப்போ x²க்கு முன்னாடி தான் இருந்தால் கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதால் டிவைட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு, இந்த 2வை டிவைட் பை 2 பண்ணுறோம். அதான் 1ன்னு வரும். அப்போ இது என்ன பண்ணலாம்? x² -2x ஒரு 1 the whole square ஆட் பண்ணி 1 the whole square மைனஸ் பண்ணிட்டா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடுடைய ப்ராப்ளம் சொல்யூஷனை வந்துடும். இப்போ இந்த பார்ட்டு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? இட் will be x - 1 the whole square ஆகும். இது -1, இங்கே ஒரு -3. ஸோ -4 = 0ன்னு ஆகும். இதை வந்து ஐ கேன் ரைட் இட் as x - 1 the whole square -2 the whole square அப்படி எழுதலாமா? அப்போ அது x² -y² ஆச்சா? அப்போ x² -y² நமக்கு என்ன வரணும்? x - y and x + y = 0. அப்போ இது என்ன ஆகுது? x - 3. இது என்ன ஆகும்? இது வந்து -1 இருக்குது, அப்புறம் அங்கே +2 இருக்குது, 2 - 1 அதனால் +1 அப்படி வரும். ஸோ த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது 3 அல்லது -1.
இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. சாதாரணமாக நம்ம ஃபேக்டரிஸில் பண்ணுறதா இருந்தால் ஃபேக்டரைசேஷனில் பண்ணிங்கன்னா நம்ம ஒரே நிமிஷத்தில் இந்த ஆன்சர் வந்துருக்கும். இவ்வளோ ஸ்டெப்ஸே இல்லை. ஏன்னா ஒன்று எனக்கு ப்ராடக்ட் 3 வரணுமா, டிஃப்ரென்ஸு -2 வரணுமா. அப்போ இது என்ன பண்ணலாம், -3 + 1 அப்படி எடுத்துக்கலாமா. -3 + 1 இன்ட்டு பண்ணோம்னா -3, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு -2. அப்போ அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். x - 3 and x + 1 = 0. ஃபேக்டரைசேஷனில் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம், ஆனால் மார்க் தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, யூ சால்வ் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றாங்க. ஸோ யூ ஹேவ் டு கோ ஒன்லி பை திஸ் மெத்தட். ஓகேவா. 2 கணக்கு பார்த்துருக்கோம். எகெயின் ஸ்கொயர் மெத்தடில் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றத எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது. நான் ஒரு 2வது கணக்கு பார்க்கலாமா. இப்போ சால்வ் பை ஃபார்முலா மெத்தட் அப்படின்றது இந்த 2வது கணக்கு. அதில் முதல் சப்டிவிஷன் 2x² - 5x + 2 = 0. ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா x = -b + or - √b² - 4ac / 2a. இதில் abc என்ன அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். a = 2, b = -5, c = 2. சரியா. a = 2, b -5, c = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் இங்கே இருக்குது, ஏற்கனவே ஒரு மைனஸ், அதனால் +5 + or - b². அப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது. ஓகே. a × c இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 2 × 2 4, அது இல்லாமல் இங்கே ஒரு 4, ஸோ 16 / 2a, தட் இஸ் 2 × 2. இது பண்ணுறப்ப என்ன ஆகுது, 5 + or - 25 - 16 9, 9 உடைய ஸ்கொயர் ரூட் / 4. 9 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன, 3. ஸோ 5 + or - 3 / 4. ஒன்று 5 + 3 வச்சுக்கலாம், இன்னொன்று 5 - 3ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ இது என்ன ஆகும், 8/4ன்றதுனால 2ன்னு ஆறுது. 5 - 3 2, 2/4, 2/4ன்றது 1/2 ஆச்சு. ஸோ த வேல்யூஸ் ஆஃப் x சால்வ் பண்ணிட்டோம். x = 2 1/2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது சப்டிவிஷனை கணக்கு இங்கே எழுதியிருக்கோம். ஏவோட வேல்யூ எவ்வளவு, √2, பியோட வேல்யூ -6, சியோட வேல்யூ 3√2. சரியா. ஏவோடது √2, பின்றது -6, சின்றது 3√2. இப்போ அதே மாதிரி பண்ணோம்னா -b, ஏற்கனவே இங்கே -bயில் இருக்கிறதுனால 6 ஆகும். + or - b² -4 × a × c, 4 × √2 × 3√2. √2 × √2 2, இந்த 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இது 2ன்னு ஆச்சு. 4 3s are 12, 12 2s are 24 / 2a, 2√2. இது பண்ணிங்க அப்படின்னா இது 6 + or - 36 - 24னால 12 வரும், / 2√2. இந்த 12ன்றது என்ன பண்ணலாம், 4 3s are 12 போடலாமா. 12ன்றதை 4 × 3, அப்போ √4ன்றது 2 times of √3 அப்படி வந்துருமா. ஸோ இதை 2 times of √3 / இந்த பார்ட் இருக்குது, 2√2 இருக்குது. இந்த ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால அதை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டோம்னா 3 + or - √3 / 2√2. இந்த 2 கேன்சல் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் 3 + or - √3 / √2 அப்படின்றது இதனுடைய ஆன்சர். நம்ம அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ 2வது கணக்கில் 3வது சப்டிவிஷன் 3y² - 20y - 23 அப்படி இருக்குது. அப்போ ஏன்றது என்ன, 3, பின்றது -20, சி அப்படின்றது -23. இப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ்னால இது +20ன்னு ஆறுது. + or - b² 400 ஆறுது. -4 × a × c, இது மைனஸ் இருக்குது. 4 × a × c மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 4 3s தான் நமக்கு 12 தெரியும். 12 × 23, 12 3s are 36, carry over 3, 12 × 2 24,
24 + 3 276. இங்கே மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் ஃபார்முலா அப்படி இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆகுது. டிவைடட் பை 2a 2 × 3. அப்போ இந்த பார்ட் என்ன ஆகும்? 20 ± 676 டிவைடட் பை 6 ஆகும். 25 சார் 625 உங்களுக்கு தெரியும். இது ஒரு 6ல் முடியிறது. அப்போ 26 இருக்கலாம். ஸோ 26 × 26 பாருங்கள். ஸோ இது 36 676. அது இது ஷார்ட்கட் மெத்தட். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்காதவங்களுக்கு பாருங்கள். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 டிஜிட் நம்பரை 2 டிஜிட் நம்பராக பண்ணணும். இப்போ 26 இருக்குது, இங்கேயும் 26 இருக்குது. இதையும் மல்டிப்ளை பண்ணிங்க 36 வருமா? 3 வச்சுக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 2s are 12. இதையும் பண்ணுங்கள், அதுவும் 12. ஆட் பண்ணுங்கள், 7 இங்கே போடுங்க, ரிமைனிங் 2 இருக்கும். இதை பண்ணுங்கள், 2 × 2 4, 4 2s are 6, 676 அப்படின்னு வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டட்டுமா? 67 × say 89, 9 7s are 63. இப்போ இங்கே பண்ணணும். இது 54. இது பண்ணிங்க அப்படின்னா 56. ஆட் பண்ண என்ன வரும்? 116 வரும். ஸோ இங்கே 6 போடுங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 48 வரும். 48 11 ஆட் பண்ணுங்கள், 59 வரும். 5963. இப்போ சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 67 89. ஸோ உங்கள் யூஸ்வலாக பண்ணுறது 6வது இங்கே போடுவீங்க. 8 7s are 56. கேரி ஒரு 5 போடுவீங்க. 8 6 are 48 + 5 53 போடுவீங்க. ஆட் பண்ணிங்கன்னா இப்படி வருது. ஸோ அது ஈஸியாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேதிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் இது பண்ணிவிட்டோம். 26ன்றது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது என்ன ஆகும்? 20 ± 26 டிவைட் பை 6. ஸோ ஒரு இதில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க 46/6ன்னுட்டு. இன்னொன்று மைனஸ் பண்ணுவீங்க, -6/6. 20 - 26 - 6. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? 23 டிவைட் பண்ணிங்கன்னா 23/3 வரும். இன்னொன்று -1 அப்படி வரும். ஸோ த ஆன்சர் இஸ் திஸ். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனும் புரிஞ்சுது, இதுவும் புரிஞ்சுதா எப்படி ஷார்ட்கட் பண்ணுறதுன்றது. இப்போ நம்ம அடுத்த சம் போலாமா? இப்போ செகண்ட் கணக்கில் 4th சப்டிவிஷன் ஏபிசியை நான் எழுதிட்டாங்க. ஸோ சி எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? -b. மைனஸோ மைனஸ்னால ப்ளஸ்ன்னு போட்டோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் b² வரணும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. 12 × 12 144 a² ஆகிடுச்சு. -4 × a × c வரணும். -4 ஏன்றது இங்கே 36, cன்றது a² - b². The whole thing divided by 2a. 2 × 36, அதனால் 72 போட்டேன். சரியா? ஸோ -b ஏற்க மைனஸ்னால ப்ளஸ் ஆகிடுச்சு. ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் தட் a² b² -4 × a × c. இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது என்ன இருக்குங்க? 12a இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை ரிமூவ் பண்ணார் ரூட்டை. இதை என்ன ஆகும்? 144a². இது எப்படி இருக்கட்டும். இதை பண்ணுங்கள். 4 × 36ன்றது 144. இந்த 144 a² பண்ணுறப்போ 144a² வரும். இந்த 144 மைனஸில் எங்கே ஒரு மைனஸ், அதனால் மைனஸும் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் 144b² அப்படி வரும். இந்த ஹோல் திங் டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது? 2 × 36 72ன்னு இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் இது கேன்சல் ஆகிடுச்சு. 144b² ரூட்டில் இருக்குது, அதனால் 12b அப்படின்னு எழுதிடலாம். 12 × 12 144 b × b² டிவைட் பை 72. கம்ப்ளீட்டாக 12 நீங்கள் வெளில எடுக்க முடியும். 12 எடுத்துட்டிங்க அப்படின்னா இது என்ன ஆகுது? a ப்ளஸ் ஆர் மைனஸ் b டிவைடட் பை 72. ஸோ 12 72 6. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் a + b/6ன்னு சொல்லலாம்.
அல்லது a minus b divided by 6ன்றது சொல்லலாம் x ஓட வேல்யூ. ஸோ செகண்ட்ஸ் கணக்கு முடிச்சிட்டோம். ஸோ வெரி ஈஸி. ஃபார்முலா பண்ணுறப்ப நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா a என்ன b என்ன c என்ன அதை ப்ராப்பராக எழுதிட்டு அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். -b + or - b² - 4ac / 2a. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனிமேலும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் ஹையர் லெவல்லையும். அப்போ நீங்கள் ஒன்று ஃபேக்டரைசேஷனில் டக்குன்னு பண்ணணும், இல்லையா இந்த ஃபார்முலா மெத்தடில் ட்ரை பண்ணுறதுக்கு இருக்கணும். சரி, we will go for the third sum. Question number 3, the last sum. Word problem ஒன்று கொடுத்துருக்காங்க. A ball rolls down a slope and travels a distance of say d equal to t² - 0.75 t feet in t seconds. Find the time when the distance traveled by the ball is 11.25. நல்ல ஒரு சாய்வாக இருக்குது, அதில் சாய்வில் அந்த பந்து வந்து உருண்டு போகிறது. அது வந்து இட் இஸ் ரிலேட்டட் வித் டைம். அதாவது ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போகும், 2 செகண்ட் எவ்வளோ தூரம் போகுன்றதை இதை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, எந்த நேரத்தில் வாட் இஸ் த டைம் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்குது அது 11.25ன்றாங்க. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ன்றது என்ன பண்ணுறோம், we are taking it as 11.25. இந்த பக்கம் t தான் நம்ம கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியாது. அதனால் 0.75 t அப்படின்னு போடுறேன். இது 0 டெசிபல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 4ஆல் பண்ணோம்னா இது 45 அப்படி வரும். ஸோ 11.25 × 4. ஸோ 4 5s are 20, 4 2s are 8 + 2 மிச்சம் 1, 4 11s are 44 + 1 45 அப்படின்னு வரும். இங்கே பண்ணிங்கன்னா 4ஆல் இது 4t² வரும். இந்த பார்ட் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 0.75 × 4. ஸோ 4 5 22, 4 7s are 28 and 2 3. இது 3ன்னு வரும், 3t. ஓகேவா? ஸோ நவ் இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல, உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். 4t² - 3t இது -45 அப்படின்றது 0ன்னு வரும். இதனுடைய ப்ராடக்ட் என்ன, நம்ம யூஸ்வல் பண்ணுறதா பார்த்தா 4 × 45 180 வருது. இது மைனஸ், அதனால் டிஃப்ரென்ஸ் என்ன வரணும், -3 வரணும். 15 12s are 180. 12th டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பண்ணியிருக்கலாம். அப்போது டிஃப்ரென்ஸு நமக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், -15 and +2 12ன்னு போடலாம். ஸோ இந்த -3ன்றதை we will be getting by -15 + 12 அப்படின்றதுனால -3 வரும். -15 × 12 பண்ணால் 180 வரணும். அது இங்கே வந்தாச்சு. இப்போ now this can be ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ 4t², முதல்ல 12t போடுறேன், அப்புறமா -15t போடுறேன். காரணம் 15ம் 45லும் காமன் ஃபேக்டர் 15 எடுக்கலாம், இது ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டர் 4 எடுக்கலாம் அப்படின்றதுனால முதல்ல 15 போடாமல் இது போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகிறது, இந்த ரெண்டுலேயும் 4t காமனா, அப்போ மிச்சம் t + 3. இந்த ரெண்டுலேயும் 15 காமனா, 15 t, ரெண்டுலேயும் மைனஸை வெளில எடுத்துட்டோம், அதனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது என்ன பார்ட் ஆகிறது, 4t - 15 × t + 3 = 0 அப்படி வரும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், t = -3 சொல்லலாம், அல்லது t = 4t = 15 and t = 15/4 seconds அப்படி சொல்லலாம். டைம் நெகட்டிவில் வருமா என்ன, டைம் நெகட்டிவ் வராது, 0வும் இருக்க சான்ஸ் இல்லை. அதனால் t 0 கூட இருக்கலாம் ஆரம்பம் அப்படின்றப்போ, ஆனால் மைனஸில் சான்ஸ் இல்லை. அதனால் அந்த ஆன்சர் வந்து t = 15/4. இந்த t = 15/4 அப்படின்றத நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா 15/4 அப்படின்னா சரியாக புரியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம், 15/4ன்றதை பண்ணுறப்போ 4 3s are 12, மிச்சம் 3, ஸோ 3 3/4 செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.11 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். ஸோ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸுடைய டிஃபிகல்ட்டி அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி பண்ணணுன்றது அது மட்டும் திருப்பி சொல்லிடுறேன். நீ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை பாருங்கள், x² முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா அதால் முதல்ல டிவைட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன இருந்தாலும் அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
வந்ததை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் மேலே முடிஞ்சிடும். இந்த ஆன்சர் எப்படி முடியும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி தான் முடியும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதிலேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிறது. ஸோ தோஸ் ஹூ ஹேவ் சப்ஸ்கிரைப்டு ஐ எம் தேங்க்ஃபுல். ஸோ புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பெனிஃபிட் அடையட்டும். கணக்கானா பார்த்தா மட்டும் போகாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆகலாம். அதனால் என்ன பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 25 நிமிஷம் ஒரு நாளைக்கு அப்படின்றது கஷ்டமே இல்லை, ஈஸியாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சென்டம் வாங்கலாம். ஸோ விஷ் யூ குட் லக் ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.